யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம். 5வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம கிரகிக்க கூடாத, அதாவது நம்ம புத்திக்கு எட்டாதத, அதாவது நம்ம அறிவுக்கு எட்டாத காரியத்தை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாள்ல நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, உங்க மனதுல தோன்றி இருக்காது. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் கிரகிக்க கூடாது. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத, நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. யோபுவினுடைய குடும்பம் அப்படியே செதிலா உடைஞ்சு போச்சு. எப்படிங்க? செதிலா உடைஞ்சு போச்சு. ஒரே நாள் தான் பிசாசு பிள்ளைங்களை தூக்கிட்டான், அவன் வீட்டுல இருந்த வேலைக்காரங்களை எல்லாம் தூக்கிட்டான். புரியுதுல உங்களுக்கு? தூக்கிட்டான். ஓகே. அவன் வீட்டுல இருந்த ஆடு மாடு எல்லாம் ஒரே நாள். எத்தனை வருஷத்துடைய உழைப்பு, எத்தனை வருஷத்துடைய சம்பாத்தியம், ஒரே நாள் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டான். ஒரே நாள் அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் பறிக்கப்பட்டுருச்சு. ஒரே நாள். ஒவ்வொரு இடத்துல இருந்து பாருங்க, ஒவ்வொருத்தன் வரான். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி இதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். பெலிஸ்தியர்கள் வந்தாங்க, உன் பிள்ளைங்க மரிச்சாங்க, ஆடு மாடுகள் மாண்டு போயிருச்சு, உன் வீட்டு மேல பெரிய காற்று விழுந்துருச்சு, எல்லாம் போயிருச்சு. எல்லாம் போச்சு இல்ல. அது அத்தனையையும் பிசாசு எடுத்த நேரத்தை விட மிக மிக குறைவான நேரத்துல ஆண்டவர் திரும்ப தந்தார். அது தான் கிரகிக்க முடியாத பெரிய காரியம். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, பிசாசு எடுத்தால, எடுத்ததை மட்டும் கொடுக்கல ஆண்டவர், அவன் தொட்ட அத்தனையையும் இரட்டத்தனையா ஆண்டவர் கொடுத்தார். நான் என்ன சொல்றேன்னா, பிசாசு என்ன தொட்டானா அவனுக்கு லாஸ், எனக்கு லாபம். எப்படிங்க? பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, பிசாசு உங்களை தொட்டானா உங்களுக்கு லாபம், அவனுக்கு லாஸ். ஏன்னா பிசாசு எதையெல்லாம் குறி வச்சு எடுத்தானோ அதையெல்லாம் கர்த்தர் இப்ப பார்க்கிறாரு இரட்டத்தனையா. எப்படி ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. எப்ப தெரியுமா? இப்ப இல்ல, எப்ப அனுமதி கொடுத்தாரோ அப்பவே, மகனே நீ எதையெல்லாம் என் மகனுக்கிட்ட இருந்து தூக்குறியோ அது அத்தனை நான் திரும்ப கொடுப்பேன். ஆனா அதை 2 மடங்கா கொடுப்பேன். ஒன்ன வெட்கப்படுத்த பிசாசே, ஒன்ன வெட்கப்படுத்த, என் மகனை கனப்படுத்த, என் மகனுக்கு நான் திரும்ப கொடுக்கும் போது அது இரட்டத்தனையாய் கொடுக்கப்படும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் ரொம்ப பிசாசு போராட்டம் பிரதர், ரொம்ப போராடுறான் பிரதர், ரொம்ப நாளா போராடுறான் பிரதர், ரொம்ப நாளா போராடிக்கிட்டு கிடக்குறான். நானும் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன். ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கங்க,
நல்லா கவனிச்சுக்கங்க. பிசாசு தொட்ட அத்தனையையும், பிசாசு பாதித்த அத்தனையையும், பிசாசினாலே பறிக்கப்பட்ட அத்தனையையும் நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல, கிரகித்து பார்க்க முடியாத நேரத்துல, யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனம் முடியும் போது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல் வசனம் 2, 3வது வசனத்துல அவன் பரிபூரணப்பட்டு இருக்கிறத சொல்லுது. கடைசி வசனம் சொல்லுது எல்லாம் அவன் கையை விட்டு போயிருச்சு. ஆனா யோபு 42வது அதிகாரத்துல கடைசி சில வசனம் சொல்லுது, எதையெல்லாம் அவன் இழந்தானோ அத்தனையையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஆச்சுலா, அவன் சம்பாத்தியம் எத்தனை வருஷமோ அதை திரும்ப அவன் எடுத்துக்கிறதுக்கு அவனுக்கு அத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கும். அத்தனை வருஷம் உழைப்ப போட்டிருக்கணும், அத்தனை வருஷம் எஃபெக்ட் போட்டிருக்கணும், அத்தனை வருஷம் பிரயாசப்பட்டிருக்கணும். ஆனா ஆண்டவர் கிரகிச்சு பார்க்க முடியாத, நினைச்சே பார்க்க முடியாத விதத்துல அத்தனையையும் அந்த மணி நேரத்திலேயே கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அதுதான் கிரகிக்க முடியாத காரியம். ஆமென். அப்ப கர்த்தர் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்வாரு. எப்படி செய்வார்னா, என் பாளையத்துக்குள்ள, என் கூடாரத்திற்குள்ள, என் எல்லைக்குள்ள சத்துரு எதையெல்லாம் பாதித்தானோ, எதையெல்லாம் அவன் டச் பண்ணானோ, எதையெல்லாம் அவன் தாக்குனானோ, அவன் எதையெல்லாம் பறித்து கொண்டானோ, அதையெல்லாம் என் ஆண்டவர் திரும்ப இரட்டத்தனையா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிற்று. இப்ப ஆண்டவர் சொல்றாருல, கிரகிக்க கூடாத பெரிய காரியம். வேத வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 42வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க வேண்டான்னு சொல்லி தள்ளப்பட்ட ஒண்ணு, உதவாதுன்னு சொல்லி தள்ளப்பட்ட ஒண்ணு, இது ஆகாத ஆளியா, இது ஆகாது அப்படின்னு தள்ளப்பட்ட ஒரு மனுஷனை, தள்ளப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எல்லாருடைய கண்களுக்கு ஆண்டவர் ஆச்சரியமா மாத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அநேகர் உங்க குடும்பத்தினால தள்ளப்பட்டிருக்கீங்க, கணவனால தள்ளப்பட்டிருக்கீங்க, பிள்ளைகளால தள்ளப்பட்டிருக்கீங்க, சொந்த குடும்பத்தாரால இங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. நேற்றைக்கு முந்தின தினம் ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். தள்ளப்பட்டிருக்காங்க. ஜான்சன், நீ சாட்டர்டே ஒரு இடத்து நீ போறியே, அந்த மீட்டிங்க்கு வர ஜனங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சொந்த குடும்பத்தாரால, சொந்த நபர்களால தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி தள்ளப்பட்டிருக்கிற அவங்க வாழ்க்கையில நான் கிரகிக்க கூடாத ஒரு காரியத்தை செய்ய போறேன். ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்ய போறேன். அது எல்லாருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமா இருக்கும். தேவ ஜனமே, தள்ளப்பட்டு இன்னைக்கு இந்த தேவ ஆலயத்துல, தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில தான் ஆண்டவர் கிரகிக்க கூடாத, glory to God, கிரகிக்க கூடாத, நான் சொல்றேன் சிஸ்டர், பிரதர், நான் சொல்றேன், நீங்க கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் இந்த 7ஆம் தேதி இந்த மதியானம் 12:30 மணிக்கு ஆண்டவர் தொடங்குகிறார். ஆண்டவர் தொடங்குகிறார். ஆண்டவர் தொடங்குகிறார். உங்க
அருமை உங்க குடும்பத்துல இருக்க உங்களுக்கு தெரியல. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்க மனைவிக்கு தெரியல. உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற கிருபை உங்க கணவனுக்கு தெரியல. உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற கணம், உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஜெப ஆவி, கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த மன்றாடுகிற ஆவியினுடைய மேன்மை உங்க குடும்பத்துல இருக்கிற நீங்க பெற்றெடுத்த உங்க பிள்ளைகளுக்கு தெரியல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, என் ஜனமே, உனக்குள்ள கிரகிக்க முடியாத, யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை நான் செய்வேன். உன்னை தள்ளுனாங்க பாத்தீங்களா, ஆகாது, வேண்டாம், உன்னால நோ யூஸ், உன்னால குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்ல, உன்னால ஊழியத்துக்கு பிரயோஜனம் இல்ல, உன்னால எனக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளுனாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஆச்சரியமா உங்களை பார்க்கிற ஒரு காலத்தை, ஆச்சரியமா பார்க்கிற ஒரு நாளை, அதிசயமா அவங்கள பார்க்கிற ஒரு நாளை, பிரமிப்பா அவங்கள பார்க்கிற ஒரு நாளை கர்த்தர் இன்னைக்கு துவங்குகிறார். கரம் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஷபாலா ஹந்தாடா ரிகாடா ரிபாடாடா ராபா ஷாகாதாடாரா. சிஸ்டர், இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு போணுமான ஒரு 2 மனசா வந்தீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு தோணுது, இப்ப கர்த்தர் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்கள்ட்டோட பிரத்யட்சமா பேசுறாரு. ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள துவங்க போறார். இது எப்படி நடக்கும்? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. நியாயாதிபதிகளின் புத்தகம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டா அங்க யெப்தான்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். முதல் வசனம் சொல்லுகிறது, அவன் பலத்த பராக்கிரமசாலி. அவன் யாருங்க? பலத்த பராக்கிரமசாலி. அவனை குறித்து சொல்லப்படுற அடையாளம் என்ன? அவன் ஒரு பராக்கிரமசாலி. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் குடும்பம் யாருன்னா, அவனை பெத்த தாய் யாருன்னா, ஒரு பரஸ்திரியினுடைய மகன். 2வது வசனம் சொல்லுது, அவன் அந்நிய ஸ்திரீயினுடைய மகன் சொல்லி அவனோட கூட பிறந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவனை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அவனை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. எப்படி துரத்துனாங்கன்னா, போடா, உனக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டோம், இந்த தகப்பனுடைய சுதந்திரத்துல உனக்கு பங்கே கிடையாது, போ, நீ தான் ஏசு ஏசுன்னு போயிட்டல. யெப்தாவை பார்த்து சொல்லல, இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றோம். நீ தான் பைபிளை தூக்கிட்டு போயிட்டல, நீ தான் எல்லாம் ஏசு அப்படின்னு போயிட்டல, போ. கவனிக்கிறீங்களா? இப்ப இவனுக்கு வீட்டுலயே மதிப்பு இல்லைன்னா ஊர்ல எப்படி மதிப்பு இருந்திருக்கும்? அங்க ஒரு அம்மா சொல்றாங்க, வீட்டுல மதிப்பு இல்லாதவனுக்கு ஊர்ல மதிப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கவனிங்க. ஆனா வேத வார்த்தை சொல்லுகிறது, கொஞ்ச நாளுக்குள்ள யுத்தம் வந்துச்சு. அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் மேல யுத்தம் பண்றதுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, நம்ம அதனால டக்கு டக்குன்னு போறோம். யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. இப்ப பார்த்தா இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த யெப்தாவை தேடி போறாங்க. இஸ்ரவேலின் மூப்பர் யாரு? சாதாரண ஆள் கிடையாது. கர்த்தரால ஏற்படுத்தினவங்க, கர்த்தரால அபிஷேகிக்கப்பட்டவங்க, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பாருங்க, இப்ப எல்லாரும் இந்த யெப்தாவை தேடி போறாங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, எப்படிப்பட்ட கிரகிக்க கூடாத காரியத்தை கர்த்தர் செய்ய போறாருன்னா,
நம்மளை ஒண்ணுக்கும் உதவாத ஆளுன்னு துரத்துன ஆளெல்லாம், நோ யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்ன ஆளெல்லாம் இனி இருக்க போற காலம் நம்மளை தேடி வருகிற ஒரு காலத்தை, உங்களை தேடி வர காலத்தை, உங்க ஜெபத்தை தேடி வர காலத்தை, உங்களுடைய வீட்டை தேடி வர ஒரு காலத்தை ஆண்டவர் உண்டாக்க போறார். ஆமென். உங்களுக்கான ஒரு சீசன் துவங்குது, உங்களுக்கான ஒரு காலம் துவங்குது. ஆண்டவர் சொல்றாரு, பாஸ்டர் உங்களுடைய வாசனை வெளிப்பட போற ஒரு காலம் துவங்குது. பாஸ்டர் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற பரிமள தைலத்தினுடைய வாசனை உடைக்கப்பட்டு, அந்த தைல கொப்பி உடைக்கப்பட்டு, அந்த வாசனை வெளிப்பட போகிற ஒரு காலம் உங்களுக்கு துவங்குது. உங்களுக்கு துவங்குது, உங்களுக்கு துவங்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, இப்ப பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மூப்பர்களும் இந்த யெப்தாவை தேடி போறாங்க. வசனம் கீழே நம்ம அப்படியே வாசிச்சா அங்க இல்ல இப்ப நீங்க அதெல்லாம் வாசிக்க வேண்டாம், நேரம் ஆச்சு. தேடி எல்லாம் போறாங்க. போயிட்டு யெப்தாவை பார்த்து சொல்றாங்க, யெப்தா நீ வந்து எங்களுக்கு என்ன பண்ணு, நீ தலைவனாயிரு. எப்படி மாறிடுச்சு? 1வது வசனத்துல 2வது வசனத்துல வீட்டை விட்டு வெளியே போடான்னு துரத்துனாங்க. துரத்துனது வீட்டுக்குள்ள இருந்தவன், துரத்துனது கூட பிறந்தவன், துரத்துனது தான் தகப்பனுடைய புத்திரர்கள். இப்ப பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே காரியம் மாறிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் அப்படியே மாறும், எல்லாம் அப்படியே மாறும், எல்லா நிலையும் அப்படியே மாறும், எல்லா கடினமான சூழ்நிலையும் அப்படியே மாறும், எல்லா துக்கமான நிலையும் அப்படியே இயேசுவின் நாமத்துல மாறும். 2ஆம் வசனத்துல துரத்துறான். இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது 6வது வசனத்துல பார்த்தா, இப்ப அந்த ஊர்ல இருக்க மூப்பர்கள்லாம் யெப்தா கிட்ட வந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்ப என்ன பண்றாங்கன்னா, நீ எங்களுக்கு தலைவனாயிரு, நீ வந்து எங்களுக்கு சேனாதிபதியாயிரு. கவனிங்க, இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம கிரகிக்க முடியாத, நம்மளால யோசிக்க முடியாத, நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா, கவனிங்க கவனிங்க, இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொல்றேன், இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா இது ஒரு சிலருக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது இது எல்லாருக்கும் பலிக்கும் அப்படின்னு சொல்லல, ஆனா ஒரு சிலருக்கு பலிக்கும். வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட ஒரு அதிசயம், இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் யெப்தா வாழ்க்கையில நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, இப்ப வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க. யெப்தா தான் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். கவனிங்க கவனிங்க, இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, யெப்தா தான் காரியம் எல்லாவற்றையும் எங்க போய் சொன்னானா, கர்த்தருடைய சந்நிதியில. எப்ப சொன்னா? கவனிக்கணும், எப்ப சொன்னா? இப்ப இவன் தலைவனா மாறிட்டான். எப்ப சொன்னா? இவன் இப்ப மூப்பர்கள்லாம் வந்து சொல்லிட்டாங்க, அப்பா நீ நம்ம ஊருக்கு கட்டாயம் வேணும்பா, நீ நம்ம ஊருக்கு வந்துரு, நீ வந்து சேனாதிபதியா இரு, நீ தலைவனா இரு. நல்லா கவனிக்கணும், நேற்று ராத்திரி 11 மணிக்கு என் பைபிள்ல எழுதுன, உயர்வு வந்த பின்பு கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் நின்னு தான் காரியத்தை எல்லாம் சொல்றான். கவனிக்கணும், நீங்க இப்ப சொல்லாதீங்க ஆமென். பொதுவா உயர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், தலைகாலே புரியாது. எப்படிங்க? தலைகாலே புரியாது.
உயர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுலாம் அப்படியே மூடிடும். உயர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் அது யாரு அப்படின்னு கேட்க தோணும். நல்லா கவனிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, உயர்வு வந்ததுக்கு பின்னாடி கர்த்தரை இவன் தேடி வந்திருக்கிறானா, கஷ்டம் இருந்தப்ப, துரத்துனப்ப, வெறுமையா இருந்தப்ப, சுதந்திரம் இல்லாம இருந்தப்ப இவன் நிச்சயம் எங்க போயிருப்பானா, கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிருப்பான். நல்லா கவனிங்க. கஷ்ட காலத்துல, கடினமான காலத்துல, அவமானம், நிந்த, புறக்கணிப்பு நிறைந்திருக்கிற ஒரு காலத்துல கர்த்தருடைய சமூகத்துல போய் தான் காரியத்தை சொன்ன ஒருவன் தான் உயர்வு வரப்ப, நன்மை வரப்ப, மேன்மை வரப்ப, கனம் வரப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு போக முடியும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. எப்படி சொல்றீங்க பிரதர்? கவனிங்க. அண்ணாள் பிள்ளை இல்ல, அண்ணாள் பிள்ளை இல்ல, வசனம், துக்கம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஆலயத்துக்கு போறா. வசனம் சொல்லுது, அவ ஆலயத்துல போய் அவ என்ன பண்ணானா, கர்த்தருடைய சன்னிதானத்துல அவ நின்னு, கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, நான் மனக்லேசம் உள்ளவள், நீ என் சிறுமையை நினைத்தருளி, மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தந்தா, உயிரோட இருக்கிற காலெல்லாம் அவனை உமக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா. இப்ப நமக்கு மெசேஜ் அது இல்லை. அடுத்த கொஞ்ச காலம் கழிச்சு சாமுவேல் பிறக்கிறான். வசனம் சொல்லுது, நீங்க இப்ப அந்த வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேலின் புத்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 28 வாசிங்களேன். 26, 27, 28 வாசிங்க. இருங்க அமைதியா இருங்க, நானே வாசிச்சிடுறேன். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன். எப்ப ஒன்னும் இல்லாத காலத்துல கர்த்தர் சமூகத்துல நின்னவ, மலடியா இருந்தப்ப கர்த்தருடைய சமூகத்துல நின்னவ, நிந்த, வசனம், புறக்கணிப்பு, அற்பமா எண்ணப்பட்ட நிலை கர்த்தருடைய சமூகத்துல நின்னவ, இப்ப தனக்கு ஒரு நிறைவு வந்த உடனே எங்க தெரியுமா வரா? வந்து சொல்றா, இந்த ஆலயத்துல, இந்த கர்த்தருடைய சன்னிதானத்துல தான் நான் என்ன பண்ணினேன் கேட்டு நான் இந்த பிள்ளைய பெற்றுக்கிட்டேன். 15வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? என் இருதயத்தை நான் ஊத்திட்டேன். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை நான் ஊத்திட்டேன். கவனிங்க. கிரகிக்க கூடாத ஒரு காரியத்தை ஆண்டவர் யாருக்கு செய்வார்னா, யாரு கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து தான் காரியத்தை எல்லாம் சொல்றாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவர். புரிஞ்சுச்சா? கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வருகிற நேரங்கள் அது ஒரு நாளும் வீணாக்கப்படுவது இல்லை. கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அது ஒரு நாளும் வீணாக்கப்படுவது இல்லை. ஆமென். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒதுக்கப்பட்ட நிலையில, புறக்கணிக்கப்பட்ட நிலையில, துரத்தப்பட்ட நிலையில, அற்பமா எண்ணப்பட்ட நிலையில, ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட நிலையில எப்தா தான் காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல சொன்னானே.
யாருக்கு தெரியுமா கிரகிக்க கூடாத காரியம் நடக்கும்? யாருடைய வாழ்க்கையில தெரியுமா ஆச்சரியமான காரியம் நடக்கும்? யாரு தான் காரியத்தை எல்லாம் மனுஷனுக்கிட்ட இல்ல. கவனிக்கிறீங்களா? நம்ம அநேக நேரம் மனுஷனுக்கிட்ட போறோம். எங்க போறோம்? மனுஷனுக்கிட்ட போறோம். நம்ம அநேக நேரம் நாசியில சுவாசம் இல்லாத மனுஷனை தேடி போறோம். ஏன் நமக்கு அற்புதம் நடக்க மாட்டது? ஏன் நமக்கு ஒரு உயர்வு வர மாட்டது? ஏன் நம்முடைய நிந்த மாற மாட்டது? ஏன் நம்முடைய புறக்கணிப்பு மாற மாட்டது? நம்ம பெரும்பாலான நேரம் நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு புறக்கணிப்பு வரும்போது, ஒரு தள்ளப்படுகிற நிலை வரும் பொழுது மனுஷனை தேடி போறோம். கவனிக்கிறீங்களா? மனுஷனை தேடி போவது நமக்கு விடுதலையை கொண்டு வராது. கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு போவதே, கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் என் காரியத்தை எல்லாம் சொல்லுவதே நான் கிரகிக்க கூடாத ஒரு பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நிந்த துடைக்கப்படுற இடம் எது? அது கர்த்தருடைய சமூகம். என் அழுக துடைக்கப்படுகிற இடம் எது? அது கர்த்தருடைய சமூகம். என் கண்ணீருக்கு ஒரு முடிவு கிடைக்கிற இடம் எது? அது கர்த்தருடைய சமூகம். என்னுடைய இயலாமை மாற்றப்படுகிற இடம் எது? கர்த்தருடைய சமூகம். என்னுடைய வனாந்தரம் மாற்றப்படுகிற இடம் எது? அது கர்த்தருடைய சமூகம். மனுஷனை தேடி போறது நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்துரும். மனுஷனை தேடி போறது ஒரு டைம் நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க. மனுஷனை தேடி போறது அட போட இந்த ஆளுக்கு வேற பொழப்பு அப்படின்றான். ஆனா கர்த்தரை தேடி போவது நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் நமக்கு ஏமாற்றம் கிடையவே கிடையாது. கிரகிக்க கூடாத ஒரு பெரிய காரியம் நடக்கணும்னா நான் எங்க போகணும்? கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போகணும். என் குடும்பத்தார் என்னை ஒதுக்கி வைக்கும் போது நான் போக வேண்டிய இடம் எது? கர்த்தருடைய சமூகம். என் கூட பிறந்தவர்கள் என்னை துரத்தி விடும் பொழுது நான் போக வேண்டிய இடம் எது? கர்த்தருடைய சமூகம். என் குடும்பத்தார் என்னை ஆகாதவன் என்று தள்ளும் பொழுது என் வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கணும்னா நான் போக வேண்டிய இடம் எது? அது கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு போய் நம்ம வாய் திறந்து சொல்லப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் பரலோகத்திலே பதிவு செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் அழுகையோடு கண்ணீரோடு நின்று நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அத்தனையும் பதிவு செய்யப்படுது. கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் நின்னு நம்ம வடிக்கிற அத்தனை கண்ணீரும் அவருடைய துருத்தியிலே, அவருடைய துருத்தியிலே அது சேமிக்கப்படுகிறது. அவருடைய துருத்தியிலே அது கணக்கு வைக்கப்படுகிறது. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போகிற ஒரு மனுஷன் அவன் வீணாய் போவது கிடையவே கிடையாது. கர்த்தருடைய சந்நிதியில போய் தான் காரியத்தை சொல்ற மனுஷன் அவன் வாழ்க்கையில தோல்வியே அவனுக்கு கிடையாது. கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் நிக்கிற மனுஷன் அவன் சோட போவது கிடையவே கிடையாது. கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் நிக்கிற மனுஷன் அவன் நிந்த, அவன் அவமானம், அவன் புறக்கணிப்பு அத்தனைக்கும் பதில் இருக்கிற ஒரே இடம் கர்த்தருடைய சன்னிதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேபாத்து யூத ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் 3 தேசத்தினுடைய ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு வரும் பொழுது யோசேபாத்து போய் நின்ற இடம் கர்த்தருடைய சமூகம். எசேக்கியாவுக்கு விரோதமா சனகரிப்பு ராஜா எழும்பி வரும் பொழுது எசேக்கியா போய் நின்ற இடம் கர்த்தருடைய சமூகம். இன்னொன்னு தெரியுமா? எசேக்கியா லைஃப் முடிய போகுது, அவன் மரிக்க போறான். வந்து தீர்க்கதரிசி சொல்லிட்டான். அவன் சுவர் பக்கமா திரும்பி கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆமென், ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்துல என் காரியத்தை சொல்றேன், என் பிரச்சனைய சொல்றேன், என் அவமானத்தை சொல்றேன், என் துக்கத்தை சொல்றேன், என் இயலாமைய சொல்றேன், எனக்கு இருக்கிற சவாலை சொல்றேன். நான் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுகிற ஒவ்வொன்றும் அது வீணாக போவது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நான் வடிக்கிற கண்ணீர் அது ஒரு நாளும் வரையமா போவதே கிடையாது. கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிற நேரம் அது வீணா போகவே போகாது. இந்த மார்ச் மாசம் 7ஆம் தேதி உபவாசத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்க பிரயாசம் அது வீணா, அது வீணா, அது விரயமா போகவே போகாது. கர்த்தருடைய சமூகம் ஒரு மனிதனுக்கு அது முதலீடாக இருக்கிறது. அது அவனுக்கு விளைச்சலை தருகிற இடமா இருக்கிறது. அப்ப இது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? யோபு 37:5 யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, என் காரியத்தை எல்லாம் நான் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் நான் சொன்னேன்னா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். கை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. அப்ப இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்? எங்க வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற இந்த நேரம் வீணா போகுமா? இந்த நேரம் வீணா போகுமா? 9 மணில இருந்து வந்து உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, 9 மணிக்கு தானே வந்தீங்க? நான் சிலரெல்லாம் பார்த்தேன், நான் வந்ததுக்கு அப்புறம் கூட வந்தாங்க. பாஸ் சொன்னாங்க 9 மணிக்கெல்லாம் தொடங்கிடுவோம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, நம்ம எந்த ஊர்லடா இருக்கிறோம், 9 மணிக்கெல்லாம் ஃபாஸ்டிங் பீரியட் தொடங்கிடுவாங்களா? சொன்னோம், பா அங்க 9 மணிக்கெல்லாம் தொடங்கிடுவாங்களாம்ப்பா, நம்ம 8:30 மணிக்கெல்லாம் இங்கேருந்து புறப்படணும். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வீணா போகாது பிரதர். அம்மா அம்மா வீணா போகாதும்மா. கவனிங்க கவனிங்க கவனிங்க. எப்தா நான் காரியத்தை எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்க உங்க லைஃபை சக்சஸ் பண்ணணுமா? மனுஷன்கிட்ட பேசாதீங்க. எதை? உங்க காரியத்தை பேசாதீங்க. மனுஷனுக்கிட்ட சொல்லாதீங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க. மனுஷனுக்கிட்ட சொன்னா இன்னும் பிரச்சனை உங்களுக்கே தெரியுது. கவனிங்க, உங்க டார்கெட் எதா இருக்கும்னா கர்த்தருடைய சமூகம். இந்த அண்ணாள் பாருங்க, அங்க ஆசனத்துல ஏலி உட்கார்ந்து இருக்கிறான், ஊழியக்காரன் உட்கார்ந்து இருக்கிறான், அப்பட்டு போயிட்டான். கர்த்தருடைய சமூகத்துக்கு போறான். அங்க வசனம் சொல்லுது, அவ வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினான். எப்படி? அவ சொல்றா, என் இருதயத்தை ஊத்துனேன், நான் மனக்கிலேசம் உள்ளவள், நான் துக்கம் உள்ளவள், நான் பாடு உள்ளவள். கவனிங்க, அண்ணாள் கர்த்தர் சமூகத்துக்கு போய் தான் காரியத்தெல்லாம் சொன்னது வீணா போகாதுன்னா
நான் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் என் காரியத்தை இன்னமேலும் மனுஷனுக்கிட்ட பேச மாட்டேன். ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? மனுஷனுக்கிட்ட என் நியாயத்தை பேச மாட்டேன். நீ செஞ்சது அக்கிரமம், மனுஷனுக்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ செஞ்சது அநியாயம், மனுஷனுக்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ இப்படி பேசியிருக்க கூடாது, மனுஷனுக்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் எங்க சொல்ல போறேன்னா கர்த்தர்கிட்ட சொல்ல போறேன். கர்த்தர்கிட்ட சொல்ல போறேன். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறேன், நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், பரவாயில்ல. ஆனா என் காரியத்தை நான் இனிமேல் மனுஷனுக்கிட்ட பேச மாட்டேன், கர்த்தர்கிட்ட பேசுவேன். கவனிங்க, எப்தா சண்டை போட்டிருந்தா போட்டிருக்கலாம். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஏன் தெரியுமா அற்புதம் நடக்க மாட்டேது? ஏன் நடக்க மாட்டேது? வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன சிஸ்டர், அவர் எப்படி அதை சொல்லலாம்? ரொம்ப பேருக்கு ஏன் தெரியுமா அற்புதம் நடக்க மாட்டேது? மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப பேருக்கு அற்புதம் ஏன் தெரியுமா நடக்க மாட்டேது? மகனுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதையாவது பரவாயில்ல பாஸ்டர், மருமகள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில ஆள் இருக்காங்க பாஸ்டர், பாஸ்டர்கிட்ட சண்டை போடுவாங்க. வந்து இத்தனை நாள் சண்டை போட்டிய இதுல வேற ஆவியில நிரம்பிடுறது. எப்படி? என்ன ஏதாவது லாஜிக் இருக்கா? போடுறது சண்டை, நிரம்புறது சண்டை போட்டு ஜெபம் பண்ணா இந்த ஜெபம் கூரையை தாண்டாது. மனுஷனுக்கிட்ட பேசாத, விட்டுரு. கர்த்தர்ட்ட போ, கர்த்தர் சமூகத்துக்கு போ, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போ. ஆமென், ஆமென், ஆமென். நீ மனுஷன்ட்ட சண்டை போட்டா சாகர வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். கர்த்தர்ட்ட போ, கர்த்தர்ட்ட போய் உட்காரு. என் வழியை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கிறேன், என் நியாயத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். அவரு என் காரியத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன்ட்ட சண்டை போடுறத விடுங்க. இன்னைக்கு என்ன பிரசங்கம்? மனுஷன்ட்ட சண்டை போடுறத விடுங்க. அதான் பிரசங்கம். உன் காரியம் சக்சஸ் ஆகணுமா? கிரகிக்க முடியாத பெரிய காரியம் நடக்கணுமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் நடக்கணுமா? சிதலா உடைக்கப்பட்ட, சத்துருவினால உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படணுமா? கர்த்தர் சமூகத்துல போய் உட்காரு. யோபு பாருங்க, 4 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறான். 4 நண்பர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட், இந்த யோபுவின் மனைவி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு தோத்திரம்னு அந்த அம்மா சொல்றா. பைத்தியக்காரன், என்னது? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் ஐயா? சொல்லிடாதீங்க. ஒன்னும் பேசலையா? கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார் உங்களோட. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது, என்கிட்ட விட்டுரு. நான் உன் காரியத்தை டீல் பண்றேன், நீ டீல் பண்ணாத, என்கிட்ட விடு, நான் டீல் பண்றேன். யாக்கோபு பாருங்க, லாபம் 20 வருஷம் 10 முறை சம்பளத்தை மாத்திரம். ஒண்ணும் பேசலையே இவன், ஒண்ணுமே பேசல. இதுதான் உன் ஆடா இருக்கும், ஒண்ணும் பேசல. இதுதான் உன் மந்தையா இருக்கும், ஒண்ணும் பேசல. 20 வருஷம் வந்துச்சு. கர்த்தர் ஒரு நாள் பேசினார், கிளம்பு யாக்கோபு, போவோம் தேசத்துக்கு. இவன் போயிட்டே இருக்கிறான். 3 நாளைக்கு அப்புறம் துரத்துறான் லாபான். இவன் ஒண்ணும் பேசல. இவன் சார்புல கர்த்தர் பேசினார். இவன் சார்புல யாக்கோப்புக்கு நன்மையே அன்றி தீமையை செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு. இவன் பேசிருந்தான்னு வச்சுக்கோங்க, 400 பேரை கூட்டிட்டு வந்தான் லாபான். இது 12 + 4 + 1
மொத்தம் எத்தனை? 12 5 எத்தனை? 17 பேருக்கும் 400 பேர் நின்று சண்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? பின்னாடி 400 பேர், முன்னாடி ஏசா கூட்டிகிட்டு வரான் 450 பேர் நினைக்கிறேன். இவன் சண்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இவன் கர்த்தர்கிட்ட போனா, யாப்போக்கு நதி அண்டையில ஒரு ராத்திரி முழுவதும் உட்கார்ந்தான். கர்த்தர் இவனுக்காக வழக்காடினார், கர்த்தர் இவனுக்காக போராடினார். இப்ப நம்ம ஒரு ஜெபம் பண்ணணும்னு நான் உணர்த்தப்படுறேன். என்ன ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? நமக்குள்ள இந்த சண்டை போடுற ஆவி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கர்த்தர் கிரியை செய்யறார், கர்த்தர் இடைப்படுறாரு, எனக்கு தெரியுது. சண்டை ஆவி வேலை செய்யுது. சண்டை போடாம தூக்கம் வர மாட்டேது. சில ஆளுக்கு நேர்ல சண்டை போட முடியாட்டியும் போன்ல தான் சண்டை ஏப்பேன். நான் கேட்கிறேன், என்ன சாதிச்சோம்? அப்படியே கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, கவனிங்க, இது எல்லாரும் இல்லை, எனக்குள்ள இப்படி ஒரு ஸ்பிரிட் இருக்கு. ஒரு சண்டை ஆவி, வாக்குவாதம் பண்ற ஆவி, மூர்க்கத்தனத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கு அப்படின்றவங்க உங்க கையை உயர்த்தி, உங்க கையை உயர்த்தி ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே சண்டை போடுற ஆவி என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. ஒரு சாந்தத்தின் ஆவி, ஒரு சாந்தத்தின் ஆவி கேளுங்க ஆண்டவர்ட்ட, கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஒரு சாந்தத்தின் ஆவிய இன்னைக்கு உங்க சன்னிதானத்துல இருந்து நான் பெற்று கொண்டு நீடிய சாந்தத்தோட பொறுமையோட இருக்க, யாக்கோபை போல, யோபுவை போல, ஆண்டவரை தாவீதை போல பொறுமையோடு இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ண போறோம். எடுத்துக்கங்க, நியாயாதிபதிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல், கவனிங்க, போதும் போதும் எல்லாரும் இங்க கவனிங்க, சீக்கிரம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கிரகிக்க கூடாத பெரிய காரியம் எப்ப நடக்கும்னா, நம்ம மேல கர்த்தருடைய ஆவி இறங்கணும். யார் இறங்கணும்? கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். இன்னைக்கு நமக்கு தேவை கர்த்தருடைய ஆவி நம்மளை நிரப்பணும். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. அவர் வந்துட்டாருன்னா போதும். நல்லா கவனிங்க, சாமுவேல் சவுலு கிட்ட சொல்றாரு, நீ போ, தேவ ஆவியானவர் உன் மேல் இறங்குவார், சமயத்துக்கு ஏற்றபடி நீ நடப்ப, உன் இருதயம் மாறும். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் சண்டை போடலாம் மாட்டான். சவுல் எப்ப தெரியுமா தாவீது கிட்ட சண்டை போட்டான்? கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் சண்டை போட ஆரம்பிச்சான். இந்த கர்த்தருடைய ஆவி இல்ல அப்படின்னா சண்டை போடுற ஆளா இருப்போம். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இறங்கினா நம்ம சுபாவம் மாறிடும். எப்படிப்பட்ட சுபாவம் தெரியுமா வந்துரும்? இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் வந்துரும். கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இறங்குனுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேச்சு மாறிடும். இப்ப பெந்தெகோஸ்தே நாள்ல அந்த மேல் வீட்டறையில 120 சீசர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்ப அவங்க பேச்சு மாறிடுச்சு. அவங்க பேச்சு இயேசுவோட இருந்தாங்கன்னு சொல்லுது. அந்த அரண்மனையில பேதுரு சொல்றான், ஐயோ அவரை எனக்கு தெரியாது, உன் பேச்சு வெளிப்படுத்துது. இயேசுவோட இருந்தா, இயேசுவினுடைய ஆவியோட இருந்தா நம்ம பேச்சு, நம்ம நடக்க, நம்ம செய்க எல்லாம் எப்படி மாறிடும்னா இயேசுவை போல மாறிடும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்குவார். அந்த ஆவியானவர் இறங்கிட்டார்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டுருவான். அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கை கிரகிக்க கூடாத ஒரு பெரிய காரியம் எனக்குள்ள நடக்கணும்னா எனக்குள்ள கர்த்தருடைய ஆவி இறங்கணும், கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ள இறங்கணும். ஆமென், ஆமென்,
ஹல்லேலூயா. அப்ப யெப்தாவின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இப்ப என்ன நடந்துச்சுன்னா வசனம் சொல்லுது பாருங்க, 32 வாசிங்க. யெப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போனான். என்னங்க கவனிக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, யெப்தா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இப்ப யெப்தா யுத்தம் செய்ய போறான். யுத்தத்துக்கு இப்பதான் போறான். நல்லா கவனிங்க. தான் காரியத்தை கர்த்தர்கிட்ட சொன்னா, அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். நல்லா கவனிங்க. அவன் இப்போ ஒரு காரியத்தை செய்ய போறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். யார? விரோதமா எழும்பினவர்களை. யார? இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமா எழும்பி வந்த அம்மோன் புத்திரரை. நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்ம மேல இறங்கினார்னா, கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இறங்குனுச்சுன்னா, டெஃபினட்டா நம்ம எதிராளிய, நமக்கு எதிரான காரியத்தை என்கிட்ட ஒப்பு கொடுப்பார். என்கிட்ட ஒப்பு கொடுப்பார். என்கிட்ட ஒப்பு கொடுப்பார். எனக்கு எதிரான காரியத்தை, எதிரான மனுஷனை, எதிரான சூழ்நிலைய கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார். கவனிக்கிறீங்களா? என்ன எதிரிகிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டாரு. என்ன பிரச்சனை கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டாரு. என்ன எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைக்கு போய் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. எனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஜெபிக்க போறோம். ஒரு 5 நிமிஷத்துல ஜெபம் பண்ணிடுவோம். நீங்க யாரும் அங்க இங்க நவர வேண்டாம், அதை இதை யோசிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். கவனிங்க. யெப்தா தான் காரியத்தை எல்லாம் கர்த்தர்கிட்ட சொன்னான். கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. உங்க காரியத்தை இப்ப கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. உங்க காரியத்தை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. அன்னாள் தான் காரியத்தை எல்லாம் கர்த்தர்கிட்ட சொன்னான். எசேக்கியா தான் காரியத்தை எல்லாம் கர்த்தர்கிட்ட சொன்னான். ஷாபாலா காராபா ஹோராபா ஷியாகாடா ராபா. சொல்லுங்க, உங்க காரியத்தை எல்லாம் சொல்லுங்க. எதெல்லாம் ஸ்ட்ரகிளா இருக்கு, எதெல்லாம் போராட்டமா இருக்கு, எதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, எதெல்லாம் நெருக்கமா இருக்கு, எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. யெப்தா தான் காரியத்தை எல்லாம், ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க, நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே, சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட ஹேண்ட் பண்ணிடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கடன் பிரச்சனை இருக்கு, பிள்ளைங்க திருமண பிரச்சனை இருக்கு, ஒரு குடிகார ஆவி வீட்டுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கு, ஒரு சண்டையின் ஆவி போராடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னால டீல் பண்ண முடியல ஆண்டவரே, என்னால டீல் பண்ண முடியல ஆண்டவரே. ஷாபாலா காபாரா காபாலா காபாரா. என்னால டீல் பண்ண முடியல ஆண்டவரே, என்னால இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியல ஆண்டவரே. இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? சொல்லுங்க, சொல்லுங்க சிஸ்டர். ஷாகாலா ரீபாலா ரியாந்தடா. ஆண்டவருடைய செவிகள் திறந்திருக்கு உங்க காரியத்தை கேட்க. ஆண்டவருடைய கண்கள் உங்க ஜெபத்தை, நீங்க சொல்ற காரியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கு. சந்தடா லாபாடா விக்காபாடா. சொல்லுங்க, உங்க காரியத்தை எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஹோராபா
Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord, the Holy Ghost. கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும் என் மேல. இரண்டாவது, கர்த்தருடைய ஆவி எத்தா மேல இறங்கினார்ல, என் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். என் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். கேளுங்க, கிரகிக்க கூடாத பெரிய காரியம். என் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். என் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். என் எல்லையில கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். என் எல்லையில, என் கூடாரத்துல கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். என் பிரச்சனை மேல கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். இறங்கட்டும். ஷாபாலா ரிகாடாலா ரபாலா ரபாடாரா தாடா. Yes, yes, the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் இறங்குவீராக. ஆவியானவர் இறங்குவீராக. ஆவியானவர் இறங்குவீராக. எஸ். ஓரபலா கத்தடலா ரபா ரகத்தடலா ரகத்தடலா. Yes, 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 yes. ஆவியிலே நிறைந்து ஆவியானவரே கூப்பிடுங்க. ஆவியானவரே கூப்பிடுங்க. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படுவதாக. நுகங்கள் முறிக்கப்படுவதாக. நுகங்கள் முறிக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மேலையும் கிரகிக்க கூடாத பெரிய பெரிய காரியத்தை இப்பவே இந்த கர்த்தருடைய சன்னிதானத்துல இருந்து கர்த்தர் துவங்குவீராக. கர்த்தர் துவங்குவீராக. கர்த்தர் துவங்குவீராக. கர்த்தர் துவங்குவீராக. கர்த்தர் துவங்குவீராக. இன்னைக்கு இந்த கர்த்தருடைய சன்னிதானத்துல உம்முடைய பிள்ளைகள் சொன்ன ஒவ்வொரு காரியமும் பதிலா வரட்டும், விடுதலையா வரட்டும், நன்மையா வரட்டும், ஆசீர்வாதமா வரட்டும்.